வாங்க லஞ்ச் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். காலையிலே சொன்ன மாதிரி சப்பாத்தி தான் எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா செட் ஆகாது, இருந்தாலும் பூரிக்கு அதுதான் நல்லாயிருக்கும். அதனால் அதை செஞ்சாச்சு. அதையே இதுக்கும் எடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சப்பாத்திக்கு ஒன்று பூரிக்கு ஒன்று செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. அதனால் காலையில் 2 சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சோண்டு கார சட்னி வச்சுக்கிறேன், அப்புறம் இதுக்குமே உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். 2 வேலையுமே சப்பாத்தி எடுத்துகிட்டு போனாலும் 2 வேலையும் அது சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. ஏன்னா மதியம் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அது தெரியாது. பசங்களுக்கு பூரி எடுத்து வச்சுக்கிறேன், பெரிய பாப்பாவுக்கு மட்டும் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். சின்னவளுக்கும் எடுத்து வைக்கலான்னு தான் கப் எடுத்து வச்சேன், பட் அவள் வேணான்னு சொல்லிட்டா. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு அவள் சக்கரை கேட்டால், அதனால் நாட்டு சக்கரை போட்டு அப்படியே ரோல் மாதிரி பண்ணி பூரி ஒன்று வச்சுட்டேன். மேலே கொஞ்சோண்டு சக்கரையும் தூவி விட்டுட்டேன். அவளுக்கு சக்கரை பிடிக்கும், அதனால் இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வெறும் ஆரஞ்சு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு பெரிய பாப்பா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சாங்க. அவங்களுக்கு எடுத்து வைக்கணும்னு ஆசையாக இருந்ததுனால வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க எடுத்து வச்சாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி என்ன கலர் சொல்லியிருக்காங்க, அதை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்.